ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலே சங்கீத புஸ்தகம் 51வது அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லுகிறது, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்போது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் மனிதர்கள் சந்தோஷத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. எங்கே கிடைக்கும்? டாஸ்மாக் கடையில் கிடைக்குமா? சோத்திரம் பாவம் செய்கிறதுனால கிடைக்குமா? மற்றபடி வேறு ஏதாவது விதத்தில் நம்ம சோத்திரம் ஜாலியாக இருக்கலாமா என்று சொல்லி சந்தோஷத்தை மக்கள், சமாதானத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. எங்கே போனாலும் சந்தோஷம் சமாதானம் கிடைக்காது. ஒரே இடம் தேவ சமூகம். ஆண்டுடைய ஆலயத்தில், ஆண்டுடைய சமூகத்தில் அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் சோத்திரம் ஆண்டவராகிய கர்த்தர் வைத்திருக்கிறார். 12ஆம் வசனம் 51ஆம் சங்கீதத்தில் 12ஆம் வசனம் சொல்லுது, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ரட்சிப்பு, கர்த்தருடைய ரட்சிப்பு எந்த மனிதர்கள் பெற்று கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படி கர்த்தராமே கிருபை பாராட்டுவாராக. ஒரு மனுஷனுக்கு எப்பொழுது சந்தோஷம் கிடைக்கும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 3 யோவான் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் சோத்திரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்காமல் தவறான பாதையில் போவாங்க. அதனால் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்காதனால மனவேதனை, சஞ்சலம், கண்ணீர், கவலை இப்படி நிறைய குடும்பத்தில் காணப்படுகிறது. ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்கிறாங்க பற்றியா? காலைதோறும் இருந்து ஜெபிக்கிறாங்க, ஆலயத்துக்கு வர்றாங்க, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறாங்க, ஒழுங்காக படிக்கிறாங்க, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படி நடக்கிறாங்க, சோத்திரம் சோத்திரம் வேதத்தை வாசிக்கிறாங்க. இதில் கிடைக்கிற ஒரு பெற்றோர்களுக்கு சந்தோஷம் பூமியில் வேறு என்ன கொடுத்தாலும் கிடைக்காதுங்க. அதனால் உங்கள் பிள்ளைங்களை நல்லா நீங்கள் சத்தியத்துக்குள்ள நடத்திட்டீங்கன்னு வச்சுக்கலேன், அந்த பிள்ளைங்க அந்த சத்தியத்தை பிடிச்சி வாழும்போது அதை பார்க்குற பெற்றோர்கள் மன மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் உங்கள் பிள்ளைங்களை நல்லா சத்தியத்துக்குள்ளே நடத்திட்டீங்கன்னா நீங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி சமாதானம் காணப்படும். 2வது லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 22லிருந்து 24 வரை வாசிக்கும்போது, ஒரு பாவியான மனுஷன் மனம் திரும்பும் போது அவனுக்கு கிடைக்கிற சந்தோஷத்துக்கு அளவில்லை. சோத்திரம், ஒரு பாவியான மனுஷன் உலகத்தின்படி இஷ்டத்துக்கு வாழ்ந்து தான் சரீரத்தை கெடுத்து குடும்பத்தை கெடுத்து, அதனால சோத்திரம் எத்தனை குடும்பங்கள் மன நிம்மதி இல்லாமல் இருக்குது. ஆனால் அந்த ஒரு பாவியான ஒரு மனுஷன், ஒரு குடிகாரன் உதாரணத்துக்கு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டருக்குள்ளே வந்துட்டான்னா அதில் கிடைக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் உலகத்தில் வேறு எந்த சந்தோஷமும் கிடையாது. பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாம் சகைக்கு இருந்துச்சு. ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. ஒரு நாள் இயேசுவை பார்த்தாரு, பாவத்தை அறிக்கையிட்டார், விட்டுட்டாரு. இனி அப்படிப்பட்ட பாவம் செய்ய மாட்டேன்னு மனம் திரும்பிட்டாரு பாருங்க. உடனே அவருக்கு கிடைச்ச மகிழ்ச்சிக்கு சந்தோஷத்துக்கு அளவில்லை. பிரியமானவர்களே, ஒரு பாவியான மனுஷன் மனம் திரும்பும் போது வருகிற சந்தோஷம் அது மிகப்பெரிய சந்தோஷம். 3வது மத்திய 25-23 வாசிக்கிறோம், உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அதேகத்தில் உன்னை அதிகாரியை வைப்பேன், என் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்று சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை நம்ம உபயோகப்படுத்தி அவருக்கு பிரியமாக நம்ம வாழ்வோம் என்று சொன்னால் அதில் கிடைக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் உலகில் மிகப்பெரிய சந்தோஷம் எங்கே நீங்கள் பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானத்தை பெற்று அனுபவிக்கணுமா? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைங்களை நல்ல சத்தியத்துக்குள்ளே நடத்துங்க.
ரெண்டாவது, ஒரு பாவியான மனுஷன் நம்ம முழுமையாக மனம் திரும்பி அவருக்குள்ளே இருக்கிறோமே, அதில் கிடைக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உலகத்தில் இல்லை. ஏன்னா ஒரு குடிகாரன் மனம் திரும்பி 100 நாள் ஆயிடுச்சு, 100 நாளில் நான் 80,000 ரூபாய் கடன் அடைச்சேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விருந்து வைக்கிறார். விருந்து வச்சு, "சோத்திரம், இந்த குடியினால என் குடும்பம் சீரழிஞ்சு நாசமாக போனது, ஆனால் அதிலிருந்து இன்னைக்கு விடுதலை அடைஞ்சு நானும் என் மனைவி என் பிள்ளைங்களை மகிழ்ச்சியாக இருக்கிறோம்" என்று சொல்லி அவர் சாட்சி சொன்னார். மூன்றாவது, உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரர்களே, உத்தமம் உண்மையுமாய் வாழுகிற தேவ பிள்ளைகளே, கொஞ்சத்துல உண்மையா இருந்தீங்கன்னா அநேகத்தில் அதிகாரியை வைப்பார் ஆண்டவர். நீங்கள் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிப்பீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, ஏசப்பா, நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் உலகத்தில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உலக மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறாங்கப்பா. அது உங்கள் சமூகத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை ஆண்டவரை அறிந்து தொடர்ந்து உம்மை ஏற்றுக்கொள்ள, ரட்சிக்கப்பட மனம் திரும்ப உதவி செய்யும். ஆசீர்வாதம் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.